வணக்கம். இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட். ஒரு சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீகன்சீவ் நோஷன் பத்தி பேசினோம். வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரியான நம்மளோட அசம்ஷன்ஸோட இம்பாக்ட பத்தி தான் அதுல பேசியிருப்போம். ஆனா இது நம்மளோட சாய்ஸஸ் ஆர் டெசிஷன்ஸ் நம்மளோட தான் இல்லாம வேற ஒருத்தவங்களோட தான் இருக்கிறத பத்தி. இதுக்கு நம்ம சுந்தர்சியோட ஃபார்முலாவே பெரிய குடும்பம், நிறைய கேரக்டர்ஸ், அதுல இருக்கிற லீடு கமெடியன்னா கிட்டத்தட்ட ஹீரோ. அப்படி வந்து மேட்டுக்குடி படத்துல தான் ஒரு சீனை பத்தி பார்ப்போம். சாரி கேட்போம். என்ன பிரச்சனை மாமா? நீங்களே தனியாட்ட கேளுங்க மாமா. மேட்ரு சொல்லு முதல்ல. நான் சொல்றேன். இந்துவோட கண்ணை நாங்க எல்லாருமே பார்த்தாச்சு. அது மஞ்சளா இருக்கு. நீங்களும் கரெக்டா பார்த்து சொல்லுங்க. காட்டு. கண்ணு வெள்ளை வெளியேன்னு மல்லிகை பூ மாதிரி இருக்கு. நம்ம சொன்னா நம்புவா போறானுங்க. எதுக்கு வம்பு? ஆமாப்பா, மஞ்சள் அரைச்சு அப்புறம் மாதிரி இருக்கு. மாமா என்ன சொல்றீங்க? அப்ப மஞ்சள் காமல் தானே? அதையும் நான் தான் சொல்லணுமா? ஆமா அக்கா, மஞ்சள் காமல் தான். இப்படி நம்ம சொல்லி இல்ல சூஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை நம்மளோட முடிவா இல்லாம எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ அதை நம்ம சூஸ் பண்றோம். நம்மளோட கருத்து மாறுபட்ட கருத்தா இருந்தா கூட நம்ம அதை சொல்றது இல்ல. நமக்கு ஏன்பா வம்பு, ஆமாப்பா நீ சொல்றதான் கரெக்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதுல நம்மளோட பிஹேவியர் பத்தின ஒரு சைக்காலஜி அடங்கியிருக்குங்க. அந்த சைக்காலஜியை தெரிஞ்சுக்க ஒரு ஆமா அதேதான் குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். ஜான் மேனார்ட் கீன்ஸ் அப்படின்னு ஒரு எக்கானமிஸ்ட் 1936ல ஸ்டாக் மார்க்கெட்ஸோட ஃப்ளக்சுவேஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி பண்ணியிருக்காரு. நியூஸ் பேப்பர்ல ஒரு கான்டெஸ்ட், அதாவது 100 ஆட்களோட போட்டோஸை கொடுத்துட்டு அதுல இருந்து 6 அழகான பேரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கான்டெஸ்ட். இந்த கட்டத்துல நம்ம எல்லாருமே நம்ம கண்ணுக்கு பிடிச்சவங்களை தான் தேர்ந்தெடுத்திருப்போம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஜட்ஜு சூஸ் பண்ணா யாரை சூஸ் பண்ணுவாங்களோ அந்த ஃபேஸை நீங்க தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு ஒரு பிரைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இத படிச்சா நம்ம மனசு என்ன பண்ணுமா, இதுல ஜட்ஜு யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு அவங்கள செலக்ட் பண்ணுமா. எப்படி நமக்கு பிடிச்சவங்களை செலக்ட் பண்ணாம ஜட்ஜுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்மளே ஒரு அசம்ஷனை வகுத்து அந்த ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவோமா. இத நம்ம மனசு எதுக்கு பண்ணும்னா நம்மளை ஜெயிக்க வைக்க ஒரு தோக்க விடாம பண்றதுக்கு அப்படி பண்ண வைக்குமா. நல்ல கதையா இருக்குல்ல. இதோட கன்க்ளூஷனை கூகுள் டிரான்ஸ்லேட் பாஷையில சொல்லணும்னா, மக்கள் தங்கள் சொந்த விருப்பங்களை புறக்கணித்து மற்றவர்களின் எதிர்பார்க்கப்படும் விருப்பங்களின் அடிப்படையில் முடிவெடுத்தனர். ரொம்ப குழப்பமா இருக்கா? இத ஃபெமிலியரா புரிய வைக்கணும் அப்படின்னா, எதுக்கு வம்புன்னு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னு தெரியும்ல, அந்த பழக்கத்தை தான் அந்த எக்கானமிஸ்ட் 1930ஸ்லயே சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம மாறல. இப்ப புரியுதா ப்ராப்ளம்? புரியலையா? ஜெயிக்கிற கட்சி ஜெயிச்சு doesn't it ring a bell? ஜெயிக்கிறது அதுதாங்க பாதி பிரச்சனைக்கு காரணம். எல்லாரும் டிசைட் பண்ணிருக்கிறத டிசைட் பண்ணா ஜெயிக்கிறதோட ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி, தப்பாகாது அப்படின்லாம் முடிவு பண்ணிடுறோம். பட் நம்ம எத்தனை தடவை இட்ஸ் ஓகே டு லூஸ், இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங், இட்ஸ் அபவுட் த ப்ராசஸ்ன்னு சொன்னாலும் நமக்குள்ள இருக்கிறவனுக்கு புரியாது. அந்த புரியாத ஒரு விஷயம் என்னன்னா லூசிங் அண்ட் ஃபெயிலியர். நம்ம முடிவுகள் சரியானதா இருக்கணும். சரியானது எல்லாமே லாபம் ஈட்டக்கூடியதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியான முடிவு எடுத்தோங்கிற அந்த மன திருப்தி இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. அதே மாதிரி நம்மளோட முடிவை இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பீயிங் இண்டிபெண்டன்ட். இந்த டெக்னாலஜி உலகத்துல நமக்கு நிறைய டிபெண்டன்சி ஆயிடுச்சு. அவரே படம் சூப்பரா இருக்குன்னு போஸ்ட் போட்டிருக்காரு, அப்ப கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு we easily get carried away. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் கூகுள் குரோம் தான் ஃபாஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்ட்டு அந்த ப்ரௌசர் தான் சூப்பர்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே கூகுள் குரோம் தான் யூஸ் பண்ணுறோம். மற்றதை யூஸ் பண்ணி உண்மையிலேயே இதுதான் பெஸ்ட்டா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் பண்ணியிருக்கேன், நான் குரோம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறது கேட்குறது. ஆனால் நான் எல்லாரையும் சொல்லலைங்க. பேமெண்ட் மெசேஜஸ் வர மாதிரி இஃப் யூ ஹாவ் ஆல்ரெடி பெய்ட் ப்ளீஸ் இக்னோர் திஸ் மெசேஜ். அதே மாதிரி ஆல்ரெடி இண்டிபெண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெசேஜ் பொருத்தமில்லை. ஸோ நம்ம எடுக்கிற சாய்ஸஸ் அண்ட் டிசிஷன்ஸ் நம்மளோட தான் இருக்கட்டும். சோஷியல் ப்ரெஷருக்காகவோ இல்லை மீடியா ட்ரிவன் சாய்ஸஸ்க்காகவோ ஆளாக வேண்டாம். அப்படியே எங்களுக்காக இல்லை, உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.
மாமா